இன்றைக்கு சிம்பிளான சத்தியங்கள், தேவனை பற்றிய 2 சத்தியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாததுன்னு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். 2 சத்தியங்கள் என்னன்னா, தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். ஆங்கிலத்துல சொன்னா God can, God will. தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். முதல்ல தேவனால் செய்ய முடியும். இவருடைய வல்லமையை யோசித்து பாருங்க கொஞ்சம். இவர் சர்வ வல்ல தேவன். இவரால் எல்லாமே செய்ய முடியும். இவருடைய வல்லமையை புரிஞ்சுக்கணும், பாராட்டணும். இதன் விளைவாக ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா, ஒன்னு சிருஷ்டிப்ப பாருங்க. கொஞ்சம் அதை ஆழமா யோசித்து பாருங்க. இந்த சிருஷ்டிப்பு, கொஞ்சம் சிருஷ்டிப்பு பற்றி கொஞ்ச நேரம் யோசிக்கலாமா? எவ்வளவு அருமையான அழகான சிருஷ்டிப்பு. தேவன் எப்படிப்பட்ட உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷன் வந்து கெடுக்கிறதுக்கு முன்னால யோசித்து பாருங்க. மனுஷன் எங்க போனாலும் அங்கங்க கெட்டுருச்சு பாருங்க, அது வேற விஷயம். பட் தேவன் ஒரு நல்ல அழகான ஒரு அருமையான ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை சிருஷ்டித்தார். இன்றைக்கும் அதனுடைய பிரம்மாண்டம் தெரியுது சில இடத்துல. மலைகள், நதிகள், கடல், மரம், செடி, பூக்கள், மிருகங்கள், மீன்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் யோசித்து பாருங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சிருஷ்டிப்பு, இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு சிருஷ்டிப்பு. இது ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பாருங்க, மனுஷன் ஒரு சாதாரண காரியத்தை உண்டாக்குறதுக்கே எவ்வளவு முயற்சி எடுக்கிறான். இவ்வளோ பிரம்மாண்டமான காம்ப்ளெக்ஸ் சிருஷ்டிப்பை உண்டாக்குறதுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கணும்ல. நாம எப்படி யோசிப்போம் பொதுவா? இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சிருஷ்டிப்பை தேவன் உண்டாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் போல இருக்கு அப்படின்னு தான் நமக்கு இயல்பா தோணும் பாருங்க. இவ்வளோ பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிருஷ்டிப்பை லேசில் எப்படி உண்டாக்கி இருக்க முடியும்? ரொம்ப முயற்சிட்டு தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உண்டாக்கி இருக்க வேண்டும் நம்ம யோசிப்போம். ஆனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தேவன் எப்படி சிருஷ்டித்தார்னு வேதம் போதிக்குது பாருங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, இவ்வளோ பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பை தேவன் மிகவும் ஈஸியாக சிருஷ்டித்தார், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம. எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தைகளை பேசி சிருஷ்டிக்கிறார். உங்களுக்கே தெரியும், இருள் நிறைந்த உலகத்துல தேவன் வெளிச்சத்தை எப்படி சிருஷ்டிக்கிறார், உண்டாக்குகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அந்த வார்த்தை கூறுகிறார். வெளிச்சம் அப்படியே உண்டாயிற்று. கஷ்டப்படல, பெரிய ஒரு அப்படியே கஷ்டப்பட்டு அப்படி கிடையாது பாருங்க. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, வாசிக்கிறது நம்புறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்ன இவ்வளவு பயங்கரமான உலகத்தை இவ்வளவு ஈஸியா சிருஷ்டித்திட முடியுமான்னு. அவருடைய வல்லமை அப்பேற்பட்ட வல்லமை தான் அதுல விஷயம். சிருஷ்டிப்பு பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இத ரொம்ப ஈஸியா, ரொம்ப லகுவா சிருஷ்டிக்கிறார். சும்மா கூறி கூறி சிருஷ்டிக்கிறார். வார்த்தையை சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வார்த்தையை சொல்லி ரொம்ப ஈஸியா சிருஷ்டிக்கிறார் பாருங்க. நாம ஒரு இருட்டான ரூம் உள்ள போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணி எப்படி லைட்டை போடுறோமோ எவ்வளோ ஈஸி. அது ரூமுக்குள்ள போய் ஸ்விட்ச் ஆன் பண்றது கஷ்டமா? ரொம்ப ஈஸி, போய் ஆன் பண்ணி போடுறோம். அது போல தேவன் வெளிச்சமே இல்லாத உலகம். நாம ஒரு ரூமுக்குள்ள போய் ஸ்விட்ச் ஆன் பண்றோம்னா ஏற்கனவே கனெக்ஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க, பல்பை தொங்க போட்டு வச்சிருக்காங்க. அதனால தான் ஸ்விட்ச் ஆன் பண்ணா லைட் எரியுது. ஈஸி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈஸி ஆக்கி வச்சிருக்காங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, தேவன் வந்து ஒரு இருள் நிறைந்த உலகம், அதுல வெளிச்சமே இல்லை இது வரைக்கும். அப்படிப்பட்ட உலகத்துல நாம எவ்வளவு ஈஸியா ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஒரு லைட்டை போடுறோமோ, அவர் ஒரு வார்த்தையை சொல்லி லைட்டையே உண்டாக்குகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது. எவ்வளவு ஈஸியா பண்றாரு பாருங்க. எவ்வளவு கஷ்டமான காரியத்தை எவ்வளவு ஈஸியா செய்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிது, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிது. ரோமர் 4:17 வந்து சொல்லுது பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். நாம வந்து இருக்கிறத தான் இருக்கிறத போல அழைப்போம். நம்மகிட்ட ஒரு நாய் இருக்குன்னு வைங்க, அந்த நாயை பேர் சொல்லி அழைப்போம். பேர் சொல்லி அழைச்சான்னா அந்த நாய் நமக்கு முன்னால வந்து நிற்கும். தேவன் இல்லாத ஒன்னை அழைச்சார்னா என்ன ஆயிடுமா? எப்படி அவர் அழைத்தாரோ அது அப்படியே உண்டாக்கப்பட்டு அவருக்கு முன்பாக வந்து நிற்கும். அதுதான் நடந்தது சிருஷ்டிப்புல. உலகத்துல ஒண்ணுமே இல்லை,
ஆதியாகமம் 1:2 சொல்லுது, வெறுமையான உலகம், வெறுமையான எம்ப்டி, எம்ப்டி. எப்படி இதுல இருந்து பல காரியங்களை உண்டாக்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம். யாராலையும் அப்படி உண்டாக்கவே முடியாது. தேவன் ஒருத்தர் தான். மனுஷன் கூட பாருங்க பல காரியங்களை உண்டாக்குறான், கிரியேட் பண்ணுகிறான், ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிறான். அதெல்லாம் சொல்றோம்ல, மனுஷனை பற்றியும் சொல்றோம். ஆமா, கடவுளுக்கு அடுத்தபடியாய், தேவனுக்கு அடுத்தபடியாய் மனுஷன் தான் தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்டிருக்கான் பாருங்க. ஆனால் தான் அந்த கிரியேட்டிவிட்டி, உண்டாக்கக்கூடிய அந்த திறமை அதெல்லாம் இருக்கு மனுஷனுக்கு. ஆனாலும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னது? மனுஷன் வந்து ஏதோ ஒன்று மேலே இருந்தால் தான் அதுலேருந்து உண்டாக்க முடியும். ஒரு செடியிலிருந்து ஒரு மருந்தை உண்டாக்க முடியும், மரத்திலிருந்து ஒரு டேபிளை உண்டாக்க முடியும். ஏதோ ஒன்று ரா மெட்டீரியல் முதல்ல இருக்கணும்ல, அதை வச்சு உண்டாக்கலாம். ஆனா தேவன் அப்படி கிடையாது. எந்த ரா மெட்டீரியலும் இல்லாம எம்டி, ஒண்ணுமே இல்லை, அதிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்குகிறார். வெறுமை நிறைந்த உலகத்திலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்கி அந்த உலகத்தை நிரப்புகிறார். இதை வந்து தேவனால் மட்டுமே கூடும், மனுஷனால முடியாது. பாருங்க, இத அவருடைய சிருஷ்டிப்பை யோசித்து பார்க்கும்போது அவருடைய வல்லமையை நம்மளால உணர முடியுது. பாருங்க, இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில யோசித்து பார்க்கலாம். நம்ம சிலர் வந்து சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் காலியா இருக்குங்க, ஒண்ணுமே இல்லை, அக்கௌண்ட்ல ஒண்ணும் இல்லை, வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை, இதுல ஒண்ணும் இல்லை, அதுல ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இதுல இருந்து எப்படி மேல வர்றது? இதுல இருந்து எப்படி முன்னேறது? எம்டியா இருக்குங்க. பரவாயில்லங்க, எம்டியா இருந்தாலும் பரவாயில்ல. அதான் பாருங்க, நமக்கு வந்து எம்டியா இருந்தா இதுல இருந்து வெளியே வர முடியாதுன்ற மாதிரி தோணுங்கிறது. ஆனா இதுதான் வித்தியாசம் நமக்கும் தேவனுக்கும். அவர் எம்டியா இருந்தாலும் அதை ஃபுல் பண்ணுவார். எம்டியான உலகத்திலேயே அவர் அந்த உலகத்தை அப்படியே நிரப்புகிறார் பாருங்க. அவருடைய வார்த்தையால் நிரப்புகிறார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அது நடக்கிறது. நம்மகிட்ட எவ்வளவு வார்த்தை சொல்லி இருக்கிறார், இந்த வார்த்தைகளை எடுத்து பேசணும், நம்ம நம்பணும். என்ன சொல்ல வரேன், எவ்வளவு காலியா இருந்தாலும் உங்க வாழ்க்கை, உங்க சூழ்நிலை இன்றைக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எந்த அறிகுறியும் இல்லைங்க, எந்த சான்ஸும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கூட நம்முடைய தேவனை நோக்கி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் நிரப்பினார் தேவன். ஒண்ணுமே இல்லாத உலகம், காலியான ஒரு உலகம், எம்டி, வெறுமையான உலகத்தை நிறைவுபடுத்தினார், நிறைவை கொண்டு வந்தார், நிரப்பினார், நல்ல காரியங்களாக நிரப்பினார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து எந்த உலகத்துல எங்க போனீங்கனாலும் எம்டியா இல்லை. மனுஷன் இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா ஒரே மரம், செடி, கொடிகள், பூக்கள், அது இதுன்னு இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா தேவன் இந்த வெறுமையான உலகத்தை நிரப்பினார். உங்க வெறுமையான வாழ்க்கையை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஒண்ணுமே இல்லை நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு அந்த இடத்துல நல்ல காரியங்களால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். சிருஷ்டிப்பை யோசித்து பாருங்க, உங்க பிரச்சனையை யோசிக்காதீங்க. பாருங்க, சிலர் நம்ம பிரச்சனையே போக்கஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படி பண்ணா பரவாயில்ல. ஆனா வேதத்துல பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப பாருங்க, தேவனுடைய வல்லமையை யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்க? சிருஷ்டிப்பை யோசித்தீங்கன்னா உண்மையிலே இவருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு என்பதை கொஞ்சமாவது உணர முடியும் உங்களால. பாத்தீங்கன்னா சிருஷ்டிப்பிலே சில காரியங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சின்ன பிள்ளைய கூட பார்த்து கேட்டீங்கன்னா, எது ரொம்ப பவர்ஃபுல்னு கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை என்ன சொல்லும்? ஒருவேளை சிங்கம், புலி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒருவேளை காண்டாம் மிருகம். இதனுடைய பவரை பெருசா நம்ம நினைக்கிறோம். சயின்டிஸ்ட்லாம் படிக்கிறப்போ பவரை படிக்கிறாங்க பாருங்க, பவரை ஸ்டடி பண்றாங்க, எதுல அதிகமான பவர் இருக்கு. அப்போ ஒண்ணு வந்து சூரியனுக்கு பயங்கரம் பவர் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னா நாம வந்து அதை உணர்றதே இல்லை. சில நேரம் டெய்லி சூரியன் உதிக்குது, வெளிச்சம் வருது, நாம அதுக்கு உண்மையிலே எவ்வளவு பவர் இருக்குன்னு உணர்றது இல்லை. சொல்றாங்க கால்குலேட் பண்ணி, இந்த உலகத்தினுடைய பவர் கன்சம்ஷன், ஒரு வருஷத்துக்கு இந்த உலகம் எவ்வளவு பவரை பயன்படுத்துது, அதாவது எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு இந்த முழு உலகம் எவ்வளவு பவரை பயன்படுத்துதுன்னு எடுத்தீங்கன்னா, அந்த வேல்யூ, அந்த கணக்கு போட்டீங்கன்னா, அவ்வளோ பவரையும் இந்த சூரியன் 1 மணி நேரத்துக்குள்ள பூமிக்கு கொடுத்துருதான். அதுக்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு விடுங்க, அது பூமிக்கு கொடுக்கிற பவரை சொல்றேன். அதை காட்டலாம் அதுக்கு மேல பவர் இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள இந்த சூரியன் வந்து பூமிக்கு எவ்வளவு பவர் கொடுக்குதான், ஒரு முழு வருஷத்துக்கு இந்த முழு உலகம் எவ்வளவு பயன்படுத்துமோ அவ்வளோ பவரும். நம்மளால அதை எடுத்து பயன்படுத்திக்க முடியல, அது வேற விஷயம், நமக்கு தெரியல.
இன்னும் அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கல. ஓரளவுக்கு பயன்படுத்துறாங்க. சோலார் பவர்லாம் இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது இன்னும் அதிகரிச்சுட்டே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக கத்துக்குவாங்க பாருங்க. ஏற்கனவே நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க. என்ன சொல்ல வரேன், இந்த சூரியன் இவ்ளோ பவர் வாய்ந்தது. ஆனா ஸ்பேஸ் எல்லாம் படிக்கிறவங்க சொல்றாங்க, இந்த சூரியன் நட்சத்திரங்கள்லாம் படிக்கிறவங்கலாம் சொல்றாங்க, ஸ்டடி பண்றவங்க சொல்றாங்க, சூரியன் ஒண்ணுமே கிடையாதாம். நமக்கு சூரியன் தான் பெருசா தெரியுது. ஆனா சில நட்சத்திரங்கள் நமக்கு சின்னதா தெரிஞ்சாலும் சூரியனை காட்டிலும் 100 மடங்கு பெருசாம். யோசித்து பாருங்க, 100 மடங்கு சூரியனை காட்டிலும் பெருசு. அவங்க சொல்றாங்க சில நேரம் அந்த ஒரு நட்சத்திரம் அப்படியே வெடிக்குமாமே, எக்ஸ்ப்ளோட் ஆகும். அந்த ஸ்டார் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். அது வெடிக்கும் போது அது ரிலீஸ் பண்ணுகிற பவர் ஒரு ஃபியூ செகண்ட்ல, சில வினாடிகள்ல ரிலீஸ் பண்ணுகிற பவர் சூரியத்தினுடைய ஒட்டுமொத்த பவர் கோடிக்கணக்கான வருஷம் இருந்தா கூட ஒட்டுமொத்தமா கொடுக்கக்கூடிய பவரை காட்டிலும் அதிகமான பவர் ஃபியூ செகண்ட்ஸ்ல அது ரிலீஸ் பண்ணுதான். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு காண்டா மிருகத்துக்கு இவ்வளவு பவர் இருக்குமானால், ஒரு சூரியனுக்கு இவ்வளவு பவர் இருக்குமானால், ஒரு நட்சத்திரத்துக்கு இவ்வளவு பவர் இருக்குமானால், நம்முடைய தேவன் இதெல்லாம் உண்டாக்கினவர், அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும் யோசித்து பாருங்க. அவருடைய பவருக்கு எல்லையே கிடையாது, லிமிட்டே கிடையாதுங்க, லிமிட்டே கிடையாது. ஆனால்தான் ஜெபிக்கும் போது நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். எடுத்தோடனே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொல்றதுக்கு பதிலா வேற வழி இல்லைன்னா சொல்லுங்க. சில நேரம் அப்படிதான் வரும் வார்த்தை, புரியுது. ஆனா முடியும்னா இப்படி பேசுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவனே அப்படின்ட்டு கொஞ்சம் சிரிச்சு போய் யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தவர். உம்மால எல்லாம் கூடும், உம்மால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஒரு வார்த்தை நீர் பேசினால் போதும். அப்படி ஜெபிங்க. அப்படிதான் ஜெபிக்கிறாங்க பாருங்க. எத்தனை நெகேமியா 9. இப்படிதான் தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. இப்படி ஜெபிக்கிறதுனால தான் பதில் பெறுகிறார்கள். அதாவது விசுவாசத்துடன் ஜெபிக்கிறாங்க. அதாவது தேவனை கனப்படுத்தி ஜெபிக்கிறாங்க. அதாவது தங்களுடைய பிரச்சனையை பெருசா பேசாம தேவனையே பெருசா பேசி அவரையே பெருசா பேசி ஜெபிச்சு பதில் பெறுகிறார்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம். நெகேமியா ஜெபிக்கிறார் பாருங்க. தேசமே ஒரு மாதிரி கெட்டு போயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த செவுத்தெல்லாம் திரும்ப கட்டுகிறார் நெகேமியா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்ல. அந்த இடத்துல நெகேமியா ஜெபிக்கிறார், தேவனே என்னுடைய தேசத்தை திரும்ப எழுப்புவீராக, தூக்குவீராக, நாங்க தப்பு செஞ்சிட்டோம். அது எப்படி ஜெபத்தை தொடங்குறாரு பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். தேவையா இதுக்கு? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொன்னா போதும்ல, அப்படிதான் யோசிப்பாங்க சிலர். ஆனா ஜெபம் எப்படி போது பாருங்க. டைரக்டா உதவிக்கு போல, ஆண்டவரே நீர் யார் என்பதை நான் உணர்கிறேன் நெகேமியா சொல்லுகிறார். எப்படி விவரமா சொல்றார் பாருங்க. வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். தேவனுடைய மகத்துவத்தை எண்ணி பார்க்கிறான் நெகேமியா. ஆமா, நாங்க தேசமா ரொம்ப கீழே போயிட்டோம், கெட்டு போயிட்டோம். இப்ப நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலையில கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆனா இந்த தேவன் சர்வ வல்ல தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர்கிட்ட ஜெபிக்கும் போது என்ன வேணா நடக்கலாம். எவ்வளவு கீழே போயிருந்தாலும் மேல வரலாம். சங்கீதம் 121 தெரிஞ்ச வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசைக்காக அங்க என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பாருங்க, 2ஆம் வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யார்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருதுன்னு உங்களுக்கே நினைப்பூட்டிக்க வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். இவருக்கு பாருங்க, இப்ப சிரிச்சு போய் யோசித்து பார்த்தோம். இப்ப உங்க பிரச்சனையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க இதை. உங்க பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனை? ஒருவேளை சிலர் வியாதியில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை படும் வேதனையில இருக்கலாம், ஒருவேளை சிலர் பண கஷ்டத்துல இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். தேவன் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எந்த ஆப்ஷன், எந்த சான்ஸ், எந்த வழியும் இல்லைனாலும் அவர் உங்களுக்கு வழியை உண்டாக்க வல்லவராய்
இருக்கிறார். ஏனென்றால் எதுவுமே இல்லாத உலகத்தை நிரப்பின தேவன், ஒண்ணுமே இல்லாத உலகத்திலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன், அவரால் எல்லாமே கூடும்.